ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலக்ஷ்மி ஜனார்த்தனன். இன்றைக்கி உங்கள் கூட நான் என்ன ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன் தெரியுமாங்க? ஈஸியாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம், பட் வீட்டிலே செய்வோமா? கடையில் வாங்குறது ஈஸி, பட் வீட்டில் செய்கிறதும் ஈஸி தாங்க. ஹெல்த்தியாக ஒரு பாவு பஜ்ஜி மசாலா வீட்டிலே எப்படி செய்யலான்னு நான் இங்கே காமிக்க போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு தோல் சீவி ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். அதே போல் குடை மிளகாய், ஒரு மீடியம் சைஸ் குடை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இல்லை 1/2 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துப்போம். அந்த பவுலில் நம்ம வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கு, கேப்சிகம், பட்டாணி இருக்கு இல்லையா, அதை தண்ணி இல்லாமல் சேர்த்து மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்மேஷர் யூஸ் பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணி நம்ம அமுக்கும் போது அது நல்லா ஸ்மேஷ் ஆகிடும். இல்லை உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தாலும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது ஒரு கடாயை எடுத்துப்போம். அந்த கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் வேணாலும் பட்டர் சேர்க்கலாம், அது ரிச் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். 3 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஏலக்காய் வேணால் சேர்க்கலாம், வேணான்னா விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். நான் இங்கே சேர்க்கல. ஒரு 1/2 கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ண போகிறேன். 1/2 கப்புன்னு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அந்தளவுக்கு ஆட் பண்ணியாச்சு. அது கூட கொஞ்சமாக சீரகம் இதை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இது ஃப்ரை ஆகி வர டைமுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இது வெந்து வந்ததும் இங்கே நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா பாவு பாஜி மசாலா. ஈஸியாக உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கடையிலேயே கிடைக்கும். இந்த மசாலா போட்டால் மட்டும்தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா இதுக்கு மிக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆம்ச்சூர் பவுடர், சாட் மசாலா, அப்புறம் மிளகாய் தூள்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி மசாலா கிடைக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்க இந்த மாதிரி உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ எனக்கு காரமும் உப்பும் பார்த்துக்கலாம். இந்த காரமும் உப்பும் பத்தாதனால நான் இங்கே எக்ஸ்ட்ரா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாவு பாஜி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ நல்லா வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த டைமுக்கு உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு வேணுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக இனிப்பு டேஸ்ட் தரணுன்றதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கே தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. நமக்கு பச்சை வாசனைலாம் போய் நல்லா வெந்து வரணும் இல்லையா, அதுக்காக 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன டம்ளர் தான், பெரிய டம்ளர் இல்லை. தண்ணி சேர்த்து பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு. இது நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வரட்டும். இந்த டைமுக்கு ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். பிழிஞ்சிட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இறக்கும்போது நல்லா ரிச் டேஸ்ட் வேணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ண போகிறேன். அடுத்தது இது கடையிலேருந்து வாங்கின ப்ரெட்டு. பாவு பாஜிக்குன்னு ப்ரெட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரெட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இதை இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதிரி தோசை தவாவில் தேவையான அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டு இதில் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. 2 பக்கமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாவு பாஜி மசாலாவோட இந்த பாவை சேர்த்து சாப்பிடும்போது
பாவம் பஜ்ஜி மசாலா ரெடி ஆகிடுச்சு. மேலும் இந்த மாதிரி பல ரெசிபிகளுக்கு என் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.